Hi, வணக்கம். Welcome back to Selvi Academy. Today we are going to see 5th standard English term 1. At the desolated who. It is the year 2068. The environment on Earth has been spoiled. இந்த வருடம் 2068 சுற்றுச்சூழல் ரொம்ப மோசமாயிடுச்சு. People cannot live on Earth anymore. ஸோ மக்களால் எர்த்தில் வாழ முடியல. Many people have moved to the red planet Mars. நிறைய மக்கள் பார்த்தோன்னா செவ்வாய் கிரகத்தை இடம் பெயர்ந்துட்டாங்க. ஹரிமதி is a small girl. She and her family also live on Mars. ஹரிமதி ஒரு குட்டி பொண்ணு. அவளும் அவளுடைய ஃபேமிலி ஆல்ரெடி செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. Her grandpa visit and her birthday in a space shuttle. ஸோ ஹரிமதியோடைய பர்த்டேக்காக அவளுடைய தாத்தா ஸ்பேஸ் ஷட்டிலேருந்து கிளம்பி வராங்க. He has come from another part of Mars. அவருடைய தாத்தா பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் ஒரு பகுதியிலேருந்து கிளம்பி வராரு ஸ்பேஸ் ஷட்டில். ஸோ தாத்தா வந்ததுக்கப்புறம் தாத்தாவும் அறிவுமதியும் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, ஹாய் அறிவு, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ தாத்தா, ஹாய் அறிவு, உனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுமதி சொல்கிறாங்க, தேங்க்யூ கிராண்ட்ஃபா, ஐ ஆம் சர்ப்ரைஸ்டு டு see யூ. ஸோ ரொம்ப நன்றி தாத்தா, நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, எஸ், இட் டுக் மீ a long time to come because of the dust storm we have on Mars. ஸோ இந்த மார்ஸில் இருக்கக்கூடிய புழுதி புயலால் நான் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கம் லெட்ஸ் கோ அவுட் ஃபார் ஏ வாக் டு த வெஜிடபிள் ஹாப் ஆன் த கார்டன். நம்ம நடந்துக்கிட்டே பேசிகிட்டே போகலாம் வெஜிடபிள் ஹாப்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா அண்ட் அறிவு கோ டு த வெஜிடபிள் ஹாப். ஸோ தாத்தாவும் அந்த பொண்ணும் கிளம்பி போயிட்டே இருக்காங்க வெஜிடபிள் ஹாப்புக்கு. அறிவுமதி சொல்கிறாங்க, கிராண்ட்ஃபா டேஸ்ட் திஸ் கேரட் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ அறிவுமதி சொல்கிறாங்க, இந்த கேரட்டும் இந்த ஃப்ரூட்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, திஸ் கேரட் ஆர் நாட் டேஸ்டி. த சாயில் அண்ட் வாட்டர் வேர் குட் ஆன் எர்த். பிளான்ட் க்ரோ வெல் தியர். த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. ஸோ இங்குள்ள கேரட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மண்ணும் வாட்டரும் ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. அங்கே வளரக்கூடிய அந்த பிளானட்டுமே நல்லா அழகாக க்ரோத் ஆகி வளரும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸும் காய்கறியுமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. அறிவுமதி சொல்கிறாங்க, வி ஹாவ் டு மேக் வாட்டர் ஹியர். ஹவு டிட் யூ கெட் வாட்டர் ஆன் எர்த். ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம வந்து வாட்டரை வந்து உருவாக்குறோம், ஆனால் பூமிக்கு எப்படி தண்ணி கிடைக்கிது அப்படின்னு அறிவுமதி கேட்குறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, வி காட் வாட்டர் ஃப்ரம் ரெயின். ரிவர்ஸ், லேக் அண்ட் பாண்ட் வேர் ஃபுல் ஆஃப் வாட்டர். ஸோ நம்மளுக்கு மழையிலேருந்து தண்ணீர் கிடைக்கிது. ஸோ அதன் மூலமாக ரிவர், லேக், பாண்ட்லாம் ஃபுல்லாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுமதி சொல்கிறாங்க, ஸோ யூ ஹேட் ஏ ஹாப்பி லைஃப் தியோர். வி கெட் வாட்டர் ஹியர் ஃப்ரம் ஃபியூவல். ஸோ எனக்கு நல்லா தெரியுது தாத்தா, நீங்கள் அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கீங்க, ஆனால் இங்கே பார்த்தா எரிபொருட்கள் மூலமாக தான் தண்ணீர் கிடைக்கிது அப்படின்னு அறிவுமதி சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, எஸ் அறிவு, ஆன் எர்த் வி காட் ஃப்ரெஷ் ஏர், வி ஓர் லைட் கிளாத். ஆமாம் அறிவு, அங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காற்று கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைட்டான கிளாத்துமே அணிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுமதி சொல்கிறாங்க, see, we wear this heavy spacesuit on Mars. Mom said the humans polluted the earth. ஸோ நம்ம இந்த செவ்வாய் கிரகத்தில் ஒரு கனமான விண்வெளி ஆடை தான் அணிஞ்சிட்ருக்கோம் பாருங்க. அம்மா சொல்லுவாங்க, மனிதர்களால் தான் இந்த பூமி வந்து மாசடைஞ்சு போச்சுன்னு அப்படின்னு தாத்தா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, ஐ ஃபீல் பேட், we did not take care of our earth. சரி, நம்ம பூமியை நாங்கள் கேர் எடுத்து பார்க்கல அப்படின்ட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. அறிவுமதி சொல்கிறாங்க, எஸ் கிராண்ட்ஃபா, டோன்ட் யூ லைக் மார்ஸ். தாத்தா, உங்களுக்கு இந்த செவ்வாய் கிரகம் பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க தாத்தா கிட்ட. அதுக்கு கிராண்ட்ஃபா என்ன சொல்கிறாங்க, அறிவு, ஐ ஃபீல் ஸோ சேட், ஐ லைக்ட் அவர் எர்த். நம்மளுடைய பூமி தான் எனக்கு பிடிக்கும், அங்கே வாழ முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு கிராண்ட்ஃபா சொல்லிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் அறிவுமதி சொல்கிறாங்க, ஐ நோ யூ டு நாட் லைக் மார்ஸ். எனக்கு தெரியுதாத்தா உங்களுக்கு இந்த மார்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. டோன்ட் வரி கிராண்ட்ஃபா, சயின்டிஸ்ட் வில் மேக் மார்ஸ் குட் ஃபார் லிவிங். ஸோ நம்மளுடைய விஞ்ஞானிகள்லாம் மார்ஸில் நம்ம உயிர் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு அறிவுமதி தாத்தா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க, லெட் அஸ் see, now it is time to go back. ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பக்கூடிய
நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு தாத்தா சொல்கிறாங்க. தேவ் கம் பேக் ஹோம். அறிவு கோஸ் டு ஸ்லீப் இன் ஹேர் கேப்சூல். ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அறிவுமதி அவங்க போயிட்டு அவங்க கேப்சூலில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.